ஓம் சாந்தி 23/2/2026. இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் ஏறும் கலையின் யுகம் ஆகும். இதில் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. ஆகவேதான் நீங்கள் ஏறும் கலையில் இருந்தால் அனைவருக்கும் முக்தி கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது. கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் அதிகமான வாழ்த்துக்களை வழங்குகிறார், ஏன்? பதில்: ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் ராவணனுடைய சங்கிலி பிணைப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறீர்கள். நான் ஆவது இல்லை. ஆகவே பாபா உங்களுக்கு அதிகமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பட்டங்கள். உங்களுடைய கயிறு எனது கையில் உள்ளது. நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறேன். பாடல் கடைசியில் அந்த நாளும் இன்று வந்தது. ஓம் சாந்தி. இந்த அமர கதையை யார் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள்? யார் வேண்டுமானாலும் அமர கதையை சொல்லுங்கள். சத்தியநாராயணருடைய கதை என்றும் சொல்லுங்கள், அல்லது மூன்றாவது கண் கிடைத்த கதை என்றும் சொல்லுங்கள். மூன்றும் முக்கியமானதாகும். இப்பொழுது நீங்கள் யாருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்? இவர் பிரம்மா அநேக சத்சங்கங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கு அனைத்து மனிதர்களும் கண்களுக்கு தெரிகிறார்கள். இந்த சந்நியாசி கதை கூறுகிறார் என்று சொல்வார்கள். சிவானந்தர் கூறுகிறார் என்கிறார்கள். பாரதத்திலோ அநேக சத்சங்கங்கள் உள்ளன. வீதிக்கு வீதி சத்சங்கம் இருக்கிறது. தாய்மார்கள் கூட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சத்சங்கங்களுக்கு செல்கிறார்கள். எனவே அங்கு மனிதர்கள் கண்களுக்கு புலப்படுகிறார்கள். ஆனால் இங்கு அதிசயமான விஷயம், உங்களுடைய புத்தியில் யார் இருக்கிறார்கள்? பரமாத்மா இப்பொழுது எதிரே வந்திருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நிராகார தந்தை நம்மை படிக்க வைக்கிறார். ஆஹா, ஈஸ்வரன் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று கூறுகிறார்கள். பெயர் உருவத்திலிருந்து விடுபட்ட பொருள் என்று ஒன்று கிடையாது என பாபா புரிய வைக்கிறார். இங்கே எந்த ஒரு சாக்கார மனிதனும் கற்பிக்கவில்லை என்று குழந்தைகள் அறிகிறீர்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். முழு உலகத்திலும் சாக்காரத்தில் இருப்பவர்கள்தான் கற்பிக்கிறார்கள். எங்கேயோ பரம தந்தை இருக்கிறார். அவருக்கு நிராகார இறை தந்தை என்று கூறப்படுகிறது. அந்த நிராகார சாக்காரத்தில் அமர்ந்து படிக்க வைக்கிறார். இது முற்றிலும் புதிய விஷயம். ஒவ்வொரு பிறவியிலும் இவர் இந்த பண்டிதர் குரு என கேட்டு வந்துள்ளீர்கள். அநேக பெயர்கள் இருக்கிறது. பாரதம் மிக பெரியது. எதை கற்று கொடுக்கிறார்களோ, புரிய வைக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களே. மனிதர்கள்தான் சீடர்களாக மாறுகிறார்கள். பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னார் கூறுகிறார் என எப்பொழுதும் ஷரீரத்தின் பெயர் கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் பதீத பாவனா வாருங்கள் என்று நிராகாரை அழைக்கிறார்கள். அவரே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் முழு உலகமும் அசுத்தமாக ஆகிவிடுகிறது. அதை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு நிராகாரர் தந்தை என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிலும் ஒரு சிலர் அரைகுறையாக இருக்கிறார்கள். சிலர் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அரைகல்பமாக தேக உணர்வில் இருந்தீர்கள். இப்பொழுது இந்த பிறவியில் ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும்.
உங்களுடைய தேகத்தில் உள்ள ஆத்மாவிற்கு பரமாத்மா புரிய வைக்கிறார். ஆத்மாதான் சன்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. ஆத்மா உடல் மூலமாக நான் இன்னார் என்று கூறுகிறது. ஆனால் யாரும் ஆத்ம உடையவராக இல்லை. இந்த பாரதத்தில் யார் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தனரோ அவர்களே இந்த சமயம் பிராமணர்களாக ஆவார்கள். பிறகு அவர்கள் தேவதை ஆவார்கள் என பாபா புரிய வைக்கிறார். மனிதர்கள் தேக உணர்வில் இருக்கக்கூடிய பழக்கத்தினால் ஆத்ம உணர்வில் இருப்பதை மறந்து போகிறார்கள். ஆகவே பாபா ஆத்ம உணர்வு உடையவராக ஆகுங்கள் என்று அடிக்கடி கூறுகிறார். ஆத்மாதான் விதவிதமான உடலை எடுத்து நடிக்கிறது. இது அவருடைய உடல் ஆகும். இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு மன்மனா பவ என்று கூறுகிறார். மற்றபடி கீதையை படிப்பதால் எந்த ராஜ்ய பாக்கியமும் கிடையாது. உங்களை இந்த சமயம் 3 காலங்களையும் உணர்ந்தவராக மாற்றுகிறார். இரவு பகல் வித்தியாசமாகிவிட்டது. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசன் என பாபா புரிய வைக்கிறார். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக இருப்பவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. ஞானம் மறைந்து போய்விடும். ஞானம் சத்கதிக்காகத்தான். சத்யுகத்தில் யாரும் கீழான நிலையில் இல்லை. இது கலியுகம். பாரதத்தில் முதலில் சூரிய வம்சத்தினர் 8 பிறவிகள், பிறகு சந்திர வம்சத்தினர் 12 பிறவிகளை எடுக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய இந்த ஒரு பிறவி எல்லாவற்றையும் விட உயர்ந்த பிறவி ஆகும். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தை சார்ந்தவர்கள். இது மிக உயர்ந்த தர்மம். தேவதா தர்மத்தை கூட உயர்ந்த தர்மம் என்று கூற முடியாது. பிராமண தர்மம் அனைத்தையும் விட உயர்ந்தது. தேவதைகள் பிராப்தியை அனுபவிக்கிறார்கள். இன்று பல சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள். உங்களுடையது ஆன்மீக சேவை. அவர்கள் உடலுக்கான சேவை செய்கிறார்கள். ஆன்மீக சேவை ஒரு முறைதான் செய்யப்படுகிறது. முன்பு இந்த சமூக சேவகர் யாரும் இல்லை. இந்த ராஜா ராணி ராஜ்யம் செய்தனர். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். நீங்களே பூஜைக்கு உரியவராக இருந்தீர்கள். பிறகு பூஜாரி ஆகிவிட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணர் வாம மார்க்கத்தில் போகும் பொழுது ஆலயங்களை கட்டுகிறார்கள். முதலில் சிவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்றால் அவருடைய பூஜை அவசியம் நடக்க வேண்டும். சிவபாபாதான் ஆத்மாக்களை நிர்விகாரியாக மாற்றினார் அல்லவா? பிறகு தேவதைகளினுடைய பூஜை நடக்கிறது. நீங்களோ பூஜைக்கு உரியவராக இருந்தீர்கள். பிறகு நீங்களே பூஜாரி ஆகிவிட்டீர்கள். பாபா புரிய வைத்திருக்கிறார். சக்கரத்தை நினைத்து கொண்டே இருங்கள். ஏணிப்படியில் இறங்கி ஒரே அடியாக தரையில் வந்துவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுடையது ஏறும் கலை. உங்களுடையது ஏறும் கலை என்றால் அனைவருக்குமே நன்மை என கூறுகிறார்கள். முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் இப்பொழுது ஏறும் கலையில் கொண்டு செல்கிறேன். பதீத பாவனர் வந்து அனைவரையும் தூய்மையாக மாற்றுகிறார். சத்யுகமாக இருந்த போது ஏறும் கலை இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் பாரதத்தில்தான் ஜென்மம் எடுக்கிறேன் என பாபா புரிய வைத்திருக்கிறார். சிவபாபா வந்தார் என பாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறார். இதற்கு ராஜஸ்வ அஸ்வமேத அழியாத ருத்ரஞான யஜ்யம் என கூறப்பட்டு இருக்கிறது. சுயராஜ்யத்தை அடைவதற்காக
யாகம் படைக்கப்பட்டிருக்கிறது. தடைகள் ஏற்பட்டது. இப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தாய்மார்களின் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. பாபா, இவர் துயிலுரிக்கிறார். எங்களை இவர்கள் விடுவது இல்லை என்று கூறுகிறார்கள். பாபா, எங்களுக்கு பாதுகாப்பு செய்யுங்கள். திரௌபதியை காப்பாற்றியதாக காண்பிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையினால் தங்களை தூய்மையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் முடிந்தது. ஒரே அடியாக கீழே விழுந்து விடுகிறீர்கள். ஆகவே நிச்சயம் தூய்மையாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். யார் போன கல்பத்தில் மாறினார்களோ அவர்களே தூய்மையின் உறுதிமொழி எடுப்பார்கள். பிறகு ஒரு சிலர் தூய்மையாக இருப்பார்கள், ஒரு சிலர் தூய்மையாக இருக்க மாட்டார்கள். முக்கியமான விஷயம் நினைவாகும். நினைத்தால் தூய்மையாக ஆகலாம். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவியை பெறலாம். விஷ்ணுவின் இரட்டை ரூபம் ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? ஆனால் விஷ்ணுவிற்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்ற சங்கு சக்கரம் போன்றவை தேவதைகளிடம் கிடையாது. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட இல்லை. விஷ்ணுவோ சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கிறார். அவருக்கு சக்கரத்தின் ஞானத்தை பற்றி அவசியமில்லை. அங்கே சைகைகள் மட்டும் இருக்கிறது. நான் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர் என நீங்கள் அறிகிறீர்கள். அது நிராகாரமான உலகம். இப்பொழுது ஆத்மா என்றால் என்ன? இதுவும் மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஆத்மா பரமாத்மா ஆகிறது என கூறுகிறார்கள். ஆத்மா ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம் புருவ மத்தியில் இருக்கிறது. இந்த கண்களினால் பார்க்க முடியாது. யார் எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யட்டும். கண்ணாடி பெட்டியில் மூடி வைத்து ஆத்மா எப்படி போகிறது என்று கூட பார்க்கட்டும். ஆனால் யாருக்கும் தெரிவது இல்லை ஆத்மா என்றால் என்ன, எப்படி போகிறது என முயற்சி செய்கிறார்கள். மற்றபடி ஆத்மா நட்சத்திரத்தை போல இருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். தெய்வீக பார்வை இல்லாமல் அதை பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் அதற்கு காட்சிகள் கிடைக்கிறது. அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதியாக காட்சி கிடைத்தது என எழுதி உள்ளார்கள். என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என அர்ஜுனர் கூறினார். அவ்வளவு பிரகாசமாக எதுவும் இருந்து இருக்காது என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா வந்து ஷரீரத்தில் பிரவேசிக்கிறது. யாருக்கும் தெரிவது இல்லை. பாபா எப்படி பிரவேசித்து பேசுகிறார் என நீங்கள் கூட புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா வந்து பேசுகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் சக்தியை பற்றிய விஷயம் இல்லை. ஆத்மா எந்த உடலையும் விட்டு போவது இல்லை. இது காட்சியின் விஷயம். அதிசயமான விஷயம் அல்லவா? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என பாபா கூறுகிறார். ஆத்மாவை அழைக்கிறார்கள். முன்பு ஆத்மாக்களை அழைத்து அவர்களிடம் கேள்விகளை கூட கேட்பார்கள். இப்பொழுதோ தமோ பிரதானமாகிவிட்டது அல்லவா? நாம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றலாம் என்பதற்காக தந்தை வந்துள்ளார். 84 பிறவிகள் என்று கூட கூறுகிறார்கள். யார் முதலில் வந்தனரோ அவர்கள் 84 பிறவிகளை எடுப்பார்கள். அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறிவிட்டார்கள். உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். நீங்கள் சென்று ராஜ்யம் செய்தீர்கள். பாரதவாசிகளாகிய உங்களை தான் சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். சங்கமத்தில்தான் ராஜயோகத்தை கற்பித்தேன் என்று பாபா புரிய வைக்கிறார்.
நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். கீதையிலோ ஒவ்வொரு யுகத்திலும் என்ற வார்த்தையை எழுதிவிட்டனர் என பாபா கூறுகிறார். இப்பொழுது நாம் ஏணிப்படையில் எப்படி இறங்குகிறோம் ஏறுகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். ஏறும் கலை பிறகு இறங்கும் கலையாகும். இப்போது இந்த சங்கம யுகம் அனைவருக்கும் ஏறும் கலையின் யுகம். அனைவரும் ஏறி போகிறார்கள், மேலே செல்கிறார்கள். பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் நடிப்பதற்காக வருவீர்கள். சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. அதற்கு விகாரமற்ற உலகம் என்று கூறப்படுகிறது. பிறகு தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று அனைவரும் விகாரிகள் ஆகிறார்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள். பாரதவாசிகளாகிய நீங்கள் விகாரமற்ற உலகத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது விகாரமான உலகமாக இருக்கிறது. பல தர்மங்கள் இருக்கின்றன. மற்றபடி ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இல்லை. எப்போது இல்லையோ கட்டாயம் அதுதான் உருவாகிறது. நான் பிரம்மா மூலமாக வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறேன் என பாபா கூறுகிறார். இங்கேதான் செய்வார்கள் அல்லவா? சூக்ஷ்ம வதனத்தில் செய்ய மாட்டார். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த சமயம் உங்களை தூய்மையானவர்கள் என கூற முடியாது. தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நேரமாகிறது அல்லவா? அழுக்கிலிருந்து தூய்மையாக எப்படி மாறுவது என்பது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. உண்மையில் தந்தைக்கு தான் மகிமை. அந்த தந்தையை மறந்த காரணத்தினால் அனாதைகளாக ஆகிவிட்டீர்கள். சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக முடியும் என கூறுகிறீர்கள். சகோதரர்கள் அல்லவா? பிரம்மா பாபா அனுபவியாக இருக்கிறார். இவர் முழுமையாக பக்தி செய்து இருக்கிறார். அனைவரையும் விட அதிகமாக இந்த குருக்களை அடைந்து இருக்கிறார். இந்த அனைத்தையும் விடுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்பொழுது நான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறேன். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சத்ஸ்ரீ அகால் என்று கூறுகிறார்கள் அல்லவா? பொருள் புரியவில்லை. பலர் படிக்கிறார்கள். அனைவரும் இப்பொழுது தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். பிறகு தூய்மையான உலகமாக மாறும் என பாபா புரிய வைக்கிறார். பாரதம்தான் அழிவற்றது. இது யாருக்கும் தெரியவில்லை. பாரதம் ஒரு பொழுதும் அழிவதும் இல்லை. ஒரு பொழுதும் பிரளயமும் நடப்பது இல்லை. கடலில் ஆல இலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார் என காண்பிக்கிறார்கள். இப்பொழுது ஆல இலையில் குழந்தை வர முடியாது. நீங்கள் கருவிலிருந்து மிகவும் எளிதாக பிறவி எடுக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். அங்கே கர்ப்ப மாளிகை என்று கூறப்படுகிறது. இங்கே கர்ப்பச்சிறை ஆகும். சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை. முதலிலேயே ஆத்மாவிற்கு காட்சிகள் கிடைக்கிறது. இந்த உடலை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும். அங்கே ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள். மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பின் முதலிடை கடைசி பற்றியோ அறியவில்லை. இப்பொழுது பாபா ஞானக்கடல் என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் மாஸ்டர் கடல் ஆகிறீர்கள். நீங்களோ நதிகள். மேலும் இந்த கோபியர்கள் ஞானமான சரோவர். இவர் ஞான நதியாவார். நீங்கள் சரோவர் ஆவீர்கள். இல்லற மார்க்கம் வேண்டுமல்லவா? உங்களுடைய தூய்மையான கிரகஸ்தாசிரமம் இப்பொழுது தூய்மையற்றதாக இருக்கிறது. நாம் ஆத்மா என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். ஒரு பாபாவை நினைக்க வேண்டும்.
எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்காதீர்கள் என பாபா கட்டளையிட்டுள்ளார். இந்த கண்களினால் பார்ப்பவை அனைத்தும் அழிந்து போகும். ஆகவே மன்மனாபவ மத்யாஜி பவ என கூறுகிறார். இந்த சுடுகாட்டை மறந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் பாபாவை மறந்துவிடும் பொழுதுதான் புயல் வருகிறது. இந்த நினைவு யாத்திரை ஒரு முறைதான் நடக்கிறது. அது மரண உலகத்தின் யாத்திரை. இது அமர உலகத்தின் யாத்திரை. எனவே இப்பொழுது எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள் என பாபா கூறுகிறார். குழந்தைகளே, சிவ ஜெயந்திக்காக எவ்வளவு கடிதங்களை அனுப்புகிறீர்கள்? அப்படியே ஆகட்டும் என பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். உண்மையில் உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள்தான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். பிறகு யார் மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு அதிக மதிப்பெண்ணும் நல்ல நம்பரும் கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுபடுவதால் பாபா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் பட்டங்கள். அனைவரின் கயிறும் பாபாவின் கையில் இருக்கிறது. அவர் அனைவரையும் அழைத்து செல்வார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக உள்ளார். ஆனால் நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த மனிதரையும் நினைக்க கூடாது. இந்த கண்களினால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றை பார்த்தாலும் பார்க்க கூடாது. நாம் அமர உலகத்தின் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மரண உலகத்தின் விஷயங்கள் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த கர்ம இந்திரியங்களினால் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். வரதானம். தனது படிப்பினை எனும் சொரூபத்தின் மூலம் அறிவுரை தரும் அறிவுரை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த ஆசிரியர் ஆகுக. விளக்கம். தனது செயல் வடிவம் எனும் படிப்பினை மூலம் அறிவுரை தருபவரே தகுதி வாய்ந்த ஆசான். அவரது வாழ்வே கல்வி நிரம்பியது. அவரது பார்வையும் நடத்தையும் ஒருவருக்கு அறிவுரை. எப்படி வாழும் பொழுதே ஒவ்வொரு செயலிலும் கல்வியை செய்து காண்பித்தால் சரித்திரம் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காண்பித்தார். ஒருவருக்கு வார்த்தைகளால் அறிவுரை தருவது பொதுவான செயலே. ஆனால் அனைவரும் அனுபவமே விரும்புகின்றனர். ஆகவே தனது உயர்ந்த செயல் உயர்ந்த எண்ணம் என்னும் சக்தியால் அனுபவம் செய்ய வையுங்கள். ஸ்லோகன். எண்ணங்கள் ஈடேற ஆத்மா எனும் விமானத்தை சக்தியால் நிரப்பி விடுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுக. குழுவை ஒற்றுமை எனும் கயிறில் பிணைக்க சொல்லில் கவனம் அதிகம் தேவை. வார்த்தை எப்பொழுதும் தெளிந்த நீரென குறைவாக மெதுவாக இனிமையாக இருப்பது அவசியம். மரியாதைக்கு உரிய வார்த்தைகளை பேச வேண்டும். இதுவரையிலும் சாதாரண சொல்லே அதிகம் உள்ளது. ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமாக இனிமையாக ஆன்மீக சொல்லாக வேண்டும். இப்பொழுது அதன் மீது அதிக கவனம் கொடுப்பது அவசியம். அப்பொழுதே வெளிப்பாடு நிகழும். ஓம் சாந்தி.